ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில விஜயாவே போலீஸ் கிட்ட ஆமா இவன் தான் பண்ணிருப்பான், இவன் முரடா, இவன் எங்க மாமியார் கிட்ட வளர்ந்தான், அதனால இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிடுங்க. நீங்களே அவன் சீர்திருத்த பள்ளியில இருந்தாதான் சரிப்பட்டு வருவான், இப்பவே ரவுடி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இன்னும் ஃபுல்லா இந்த ரிவ்யூ இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு சிறகடி காசையில என்ன நடந்ததுன்னா, நேத்து ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க விஜயா. ஸ்கூல்ல பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது அவங்க முத்து இந்த மாதிரி கல்லல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்க விஜயா முத்து அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு ஆமா சார், அவன் எங்க மாமியார் கிட்ட வளர்ந்தா, அதனால அவன் பண்ணிருப்பா சார் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. உடனே சார் இப்ப அவரு கல்லால் அடிச்சவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாருங்க, நாங்க போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இன்கேஸ் அவருக்கு ஏதாவது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னா இவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவோம், நாங்க போலீஸ்ல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அதை பார்த்துட்டு அப்படியே சைலண்டா நிக்கிறாங்க மீன்ஸ் பரிதாபப்பட்டு இல்ல, ஒரு கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா பாட்டி அண்ணாமலை எல்லாரும் இருக்காங்க. அவங்க இப்போ முத்துவை எதுக்கு போலீஸ் கிட்ட இது பண்ணணும், நீயே பேசியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா விஜயா அவன் அப்படி பண்ணக்கூடியவன் தானே, பண்றவன் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முத்து இல்லம்மா நான் பண்ணலம்மா, அப்பா நான் பண்ணலப்பா, நான் சீர்திருத்த பள்ளிக்கெல்லாம் போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அண்ணாமலை என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி அண்ணாமலை அவனை எங்கேயும் அனுப்பாத, என் கூட ஊருக்கே அனுப்பிட்டு நான் பாத்துக்கிறேன், சீர்திருத்த பள்ளிக்கெல்லாம் அனுப்பாதடா, குழந்தை வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை ஆமாமா நான் என்ன பண்றது, என்னோட மேல் அதிகாரிகளை எல்லாம் கூட வச்சு நான் பேசிட்டேன், ஆனாலும் எனக்கு எல்லாரும் அவன் தப்பு பண்ணிட்டான், அதனால என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி கை விரிச்சிட்டாங்கம்மா, நான் என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டத முத்து சைலண்டா நிக்கிறாங்க. அவங்க பாட்டி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. என் பேரனை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் ஏதோ பேச பாட்டி விஜயா கிட்ட சத்தம் போடுறாங்க. நீ ஒரு தாய் தானே, உன் வயிற்றுல பிறந்த குழந்தை தானே, அவனை இப்படி பண்றியடி அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு அந்த ஞாபகம் இருக்குதா, அவன் இங்க வந்ததுல இருந்து அவன் என்கிட்ட எவ்வளவு பிரச்சனை பண்ணான், மனோஜை எவ்வளவு அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப 6 வருஷம் பிரிஞ்சிருந்த குழந்தையோட மனசு எப்படி இருக்கும், நீ தான் பக்குவப்படுத்தி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் விஜய் எதுவும் கேட்காம அவன் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை ஆனா போலீஸ்காரங்க கோர்ட்ல விசாரிக்கும் போது நீயே ஒரு தாயே ஆமா என் பிள்ளை பண்ணிருக்கான்னு சொல்லும் போது, ஊர்ல மத்தவங்க எத்தனை பேர் சொல்லியிருந்தாலும் ஒரு தாய் சொல்லும் போது அதைத்தான் ஏத்துப்பாங்க, நீயே உன் பிள்ளைய இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க. முத்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு அம்மாவே இப்படி நம்மளை வெறுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி பாக்குறான். அந்த டைம்ல போலீஸ் வேன் வருது. போலீஸ் வேன் வந்த உடனே இந்த மாதிரி நான் கூட்டிட்டு போறேன் வாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவங்க கால எல்லாம் விழுறாரு, வேணா சாருன்னு. ஆனாலும் யாரும் கேட்ட மாதிரி இல்ல. எல்லாரும் முத்துவை கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி வாப்பா அப்படின்னு சொல்லி. முத்து நான் வரல சார் போது மனோஜும் அவங்க அம்மாவும் அப்படியே உட்காந்த மணிக்கு உட்காந்துட்டு அவன் போட்டோ விடுங்க, நீங்க என்னங்க இவனுக்காகலாம் காலில் விழுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதை கேட்ட முத்து ரொம்ப உடைஞ்சு போயிட்டு போலீஸ்காரங்க கூட போயிடுறாங்க. அப்ப அந்த ஜீப்ல ஏறும்போது ஒரு ரோட்ல இருக்கிறவங்களாம் அண்ணாமலை இவ்வளவு நல்லவர், ஆனா அவரோட கொள்ளைய பாரு, இந்த மாதிரி சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க, அவன் வளர்ந்த விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்து அது எல்லாத்தையும் காதல வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரர்கிட்ட எல்லாம் அண்ணாமலை பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டோம், அப்போ ஒன்னும் சரிப்பட்டு வரல. அப்புறம் முத்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் மீனா கிட்ட முத்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரிதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீனா சொல்றாங்க, எங்க அப்பவே உங்களுக்கு அத்தை சப்போர்ட் பண்ணிருந்தா நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா அவங்கதான் சப்போர்ட் பண்ணலையே, நான் எது பண்ணாலும் தப்புன்ற மாதிரியே இல்ல, அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. மனோஜுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா மனோஜ் தான் கல் எடுத்து அடிச்சான், அது நீங்க சொல்லிருக்கலாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நான் எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் அவன் எது தப்பு பண்ணாலும் தப்புன்னு தெரியாது மீனா, ஆனா ஒருத்தனை பிடிக்கலன்னா அவன் தப்பே பண்ணனாலும் அது தப்புன்ற மாதிரிதான் பேசுவாங்க, அந்த மாதிரிதான் என்னோட நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறம் அண்ணாமலை இப்ப உனக்கு சந்தோஷமா அவனை கூப்பிட்டு போயிட்டாங்க, இப்ப நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. பாட்டி ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதோட பிளாஷ்பேக் முடிஞ்சு அதுக்கப்புறம் மீனா கிட்ட சொல்றாரு, இது எல்லாமே பண்ணிட்டாங்க மீனா, அதுக்கப்புறம் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் நான் பண்ணல, அது மனோஜ் தான் பண்ணான்னு சொல்லிட்டு. அப்பா மட்டும்தான் என்னை அப்பப்ப ஜெயில பாப்பாரு, எனக்கு அவங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பா அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா அன்னைக்கு நீங்க அத்தை கையாலும் சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவில் அன்னதானம் போட்டது சாப்பிட்டீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லும் போது எனக்கு அது பெருசா தெரியல, ஆனா இப்பதாங்க புரியுது நீங்க ஏன் அன்னைக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
பூரிப்பா சொன்னீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அத்தை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அவங்கள, அத்தையோட பாசம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை மீனா, அவ்வளவுதான். நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி மறந்துட்டேன். நான் ஜெயில இருந்து வந்த உடனே பாட்டி கிட்ட போயிட்டேன், அங்கதான் வளர்ந்தேன், நான் எல்லாமே பண்ணேன். அதுக்கப்புறம் அப்பாதான் எனக்கு வலுக்கட்டாயமா சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் குடிக்கிறது என்னை வெறுத்துட்டாங்க. அவங்க முன்னாடி நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு புரியல, அதனாலதான் நான் குடிக்கிறது செய்யறதுன்னு சொல்லி அப்படி அடிக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, உன்னை கல்யாணம் பண்ணி உன்னோட பாசத்துலதான் நான் இப்ப மனுஷனா மாறி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, விடுங்க, எல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மறுநாள் காலையில கிறிஷ ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். கூப்பிட்டு வர்றாங்க. அப்பதான் முத்து சொல்றாரு, இதனாலதான் நான் கிறிஷு விஷயத்துல அவன் சீர்திருத்த பள்ளிக்கு போக கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு ஒரு உறுதியா இருக்கேன். இன்னொரு முத்துவா ஆயிடக்கூடாது அவன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு அஜயோட அப்பா, அப்புறம் அவங்க கூட இன்னொருத்தர் வராங்க. அதுக்குள்ள மேனேஜர் வந்துட்டு வாங்க சார் அப்படின்னாங்க. நான் உடனே அஜயோட அப்பா வந்துட்டு நான் சொன்னேன்ல அது இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வந்துட்டு மேனேஜர் என்ன டெஸ்ட் வைப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு கையில ஆப்பிளும் ஒரு கையில பணமும் கொடுப்போம். அப்ப குழந்தை வந்துட்டு ஆப்பிள் எடுத்தான் அப்படின்னா அவனுக்கு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். இதுவே அவன் வந்துட்டு பணம் எடுத்தான் அப்படின்னா அது எதுக்காக எடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இது. அதுக்கப்புறம் கிறிஷ் கிறிஷ் வந்தோடனே பின்னாடியே வந்துட்டு மகேஸ்வரி வந்துடுறாங்க. நாளையோட எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா கிறிஷ் வந்துட்டு எதுவுமே தெரியாம தான் பண்ணிருக்கான் அப்படின்றத நிரூபிச்சிடுறாங்க. நிரூபிச்சதோ கிறிஷ வந்து விட்டுறாங்க. அதை முத்து வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்றாரு. இது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் முத்து வந்துட்டு மீனா வந்து அவங்க அப்பா அம்மா கூட எப்படி சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்றதுதான் கதையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ நடுவுல வந்துட்டு மனோஜ் பண்ண வேலையெல்லாம் ரோகிணிக்கு தெரிஞ்சுட்டு ரோகிணி என்ன மாதிரி ட்விஸ்ட் அடிக்கிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.